கடந்த வாரத்திலிருந்து தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை குறித்து படிக்க ஆரம்பித்தோம். தடுமாறினாலும் தடம் புரளாத தலைவன், அதான் தாவீதுக்கு நம்ம கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு. முதலாவது நம்ம பார்த்தது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தலைவன் இந்த தாவீது. தேவன் தெரிந்து கொண்டார். தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பாகவே தெரிந்து கொண்ட தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன் சரியான நாட்கள்ல சரியான பொறுப்பிலே தாவீதை பயன்படுத்துகிறார். தாவீதை மட்டும் ஏன் தேவன் தெரிந்து கொள்ள வேண்டும்? அதான் அநேகருடைய கேள்வி. தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக குறைவுகள் இருந்தது, தடுமாற்றங்கள் இருந்தது, பலவீனங்கள் இருந்தது. அப்படி இருக்கும்போது சாதாரண குடும்ப பின்னணியத்தை சேர்ந்த தாவீதை எடுத்து முழு இஸ்ரவேல் தேசத்துக்கு தேவன் ஏன் ராஜாவாக மாற்ற வேண்டும்? அவனுடைய சித்தம். தாவீது இடத்துல காணப்பட்ட பண்புகள் சொல்லி படிக்கும் போது, கடந்த முறை படித்தது தேவனுக்கு ஏற்ற இதயமுடையவன் இந்த தாவீது. ஏன் தெரிந்து கொண்டார்? மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தின் ஆழத்துல கர்த்தருக்கு ஏற்ற விதத்துல வாழ வேண்டும். இருதயத்தின் ஆழத்திலே கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும். இருதயத்தின் ஆழத்துல கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்ற வைராக்கியம் தாவீதுக்குள்ள இருந்துச்சு. அதனால கர்த்தர் இருதயத்தை பார்க்கக்கூடிய கர்த்தர். சாமுவேல் முகத்தை பார்த்தார், உடல் வளர்ச்சியை பார்த்தார். அவங்க பெற்றோர், தகப்பனார் அந்த ஈசா பார்த்தது ஒரு குட்டி பையனா, சிறுவனாக பார்த்தார். ஆனால் கர்த்தர் பார்க்கும்போது தாவீதை தன் இருதயத்திற்கு ஏற்றவனாக பார்த்தார். தன்னுடைய சித்தங்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கு நம்பத்தக்க ஒரு மனிதராக பார்த்தார். இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை கர்த்தர் நோக்கி பார்க்கும்போது கர்த்தருக்கு ஏற்ற இதயமாக நம்முடைய இதயம் இருக்குதா? கர்த்தர் நம்மை நம்பி அவர் என்ன திட்டத்திற்காக இந்த உலகத்துல நம்மை படைத்தாரோ அந்த திட்டங்கள் நிறைவேறுவதற்கு நாம் தகுதியானவர்களாக இருக்கிறோமா? ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ முதலாவது தேவனுடைய இதயத்திற்கு ஏற்றவன் இந்த தாவீது. கடந்த முறை படிக்கும் போது தாவீதுடைய வீட்டுக்கு சென்று சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். அப்போ ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்க. என்ன கேள்வினா, 8 பிள்ளைகள் இருக்கும்போது, 8 ஆண் மக்கள் இருக்கும்போது ஏன் ஆண்டவர் நேரடியா 8வது மகனை போய் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லியிருக்கலாமேன்னு சொல்லி கேட்கலாம். நீங்க அந்த 16வது அதிகாரம் வசனங்கள் ஒரு சிலதை படிக்கும்போது நமக்கு புரியும். தயவு செய்து 1 சாமுவேல் 16வது அதிகாரத்திற்கு நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பி வைத்துக் கொள்ளலாம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம். 16வது அதிகாரத்துல முதல் 3 வசனங்கள் வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லேஹேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனங்களை படிக்கும்போது தேவன் தெளிவாக சாமுவேலோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? சாமுவேலே, சவுலுக்காக நீ அழுது கொண்டிருந்தது போதும். நீ கிளம்பி என்ன செய்யணும்? அவனுடைய தைல குப்பியை எடுத்துக்கிட்டு, தைல கொம்பை எடுத்துக்கொண்டு நேர பெத்லகேமேன் ஆகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புகிறேன். அனுப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, அவர்களுடைய குமாரரில் ஒருவரை தெரிந்து கொண்டேன், தாவீதை தெரிந்து கொண்டேன்னு சொல்ல. முதலாவது ஆண்டவருடைய பதில் என்னன்னா, 8 குமாரர்கள்ல ஒரு குமாரரை தெரிந்து கொண்டேன். 8 குமாரர்கள் இருக்கிறார்களா? அந்த வீட்டுல எத்தனை பிள்ளைகள்? இது எல்லாமே யாருக்கு தெரியாது? சாமுவேலுக்கு தெரியாது. கர்த்தர் ஒரு படி வழி நடத்துகிறார். வழி நடத்தும் போது ஒரு கேள்வி கேட்கிறார். யாரு? தாவீது. என்ன கேள்வி கேட்கிறாரு? சாமுவேல் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? ஒருவேளை நான் ராஜாங்கத்தின் விஷயமாக தம்பி எந்த மைக் ஆன்ல இருக்கோ மியூட் பண்ணிருங்க.
ராஜாங்கத்தின் சாமுவேல் தன்னுடைய பயத்தை கர்த்தரிடத்துல சொல்லுகிறார். என்ன பயத்தை சொல்றாரு? ஒருவேளை நான் அங்க போறது இந்த சவுலுக்கு தெரியுமானால் சவுலுடைய ஊரை தாண்டி தான் போல என்னை கொண்டு விடுவானேன்னு சொல்லி கேட்கிறேன். இது அவிசுவாசமா? அவிசுவாசம் இல்ல. தன்னுடைய பயத்தை கர்த்தரிடத்துல சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஞானமாக நடந்து கொள். என்ன ஞானமாக நடந்து கொள்? நீ ஈசாயின் அந்த பெத்லகேம் ஊர்ல ஒரு பலி விருந்து ஏற்படுத்துவதற்காக ஊழியக்காரனாக நீ போற. பொய் சொல்லுன்னு சொல்லி கர்த்தர் சொல்ல, ஞானமாக காரியங்களை செய்யின்னு சொல்லி சொல்லுகிறார். பொதுவாக இந்த ஆசாரியர்கள் தீர்க்கதரிசிகள் பலி விருந்தை ஏற்படுத்துவாங்க. கர்த்தருக்கு என்று ஒரு பலி விருந்தை ஏற்படுத்தி அதிலே ஒரு சிலரை அதற்கென்று அழைப்பார். ஏற்கனவே சாமுவேலை பற்றி படிச்சிருக்கோம் இல்லையா? சாமுவேலை பற்றி படிக்கும் போது அவர் ஒரு பலி விருந்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த பலி விருந்துல முன்னந்தொடையை எடுத்து சவுலுக்காக வைத்திருந்தான்னு சொல்லி படித்திருக்கிறோம். அதே மாதிரி ஒரு பலி விருந்து, அந்த பலி விருந்தை ஏற்படுத்திருக்க நீ போன்னு சொல்லி சொல்றாரு. அந்த அடுத்த படிக்கு அப்படியே கீழ்ப்படிந்து 4ஆம் வசனம், கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேம் ஊருக்கு போறார். அவரை பார்த்த உடனே அந்த ஊர் மூப்பர் எல்லாம் கேட்கிறாங்க, என்ன சமாதானமா அல்லது சவுலுடைய ராஜ்யத்துக்கு எதிராக கலவரத்தை உண்டாக்குவதற்கு வேறு தலைவனை உருவாக்குறதுக்காக நீங்க வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்ட உடனே இல்ல, அப்படிலாம் நான் செய்யல, நான் ஒரு பலி விருந்தை ஏற்படுத்துறதுக்காக நான் வந்திருக்கேன் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, என்னோடு கூட பலி விருந்துக்கு ஈசாயின் குடும்பத்தாரை அழைப்பாயாகன்னு சொல்லி சொல்றாரு. அவர்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு பலி விருந்துக்கு வர வேண்டும் சொல்லி 5ஆம் வசனம் சொல்லுகிறது. அது என்ன பரிசுத்தம் பண்ணுவது? வேதவசனத்தை படிக்கும் போது கர்த்தருடைய பலி விருந்துல பங்கு பெறுவதற்கு அவர்கள் தாங்கள் குளித்து விட்டு தங்களை சுத்தம் பண்ணி கொண்டு வேற ஒரு உடையை மாற்றிக்கொண்டு, பழைய உடையை மாற்றிக்கொண்டு வந்து பங்கு பெறுவார்கள். அதான் பரிசுத்தமாக்குதல் சொல்லி இந்த இடத்துல வருகிறது. அந்த விதத்துல அவங்க பலி விருந்துக்கு அழைக்கிறது. பலி விருந்துக்கு அவங்க ஈசா என்ன செய்யறாங்க? வராங்க. வரும்போது ஈசாயுடைய பிள்ளைகளை பார்க்கிறார். பார்த்த உடனே சாமுவேல் அப்பதான் கேட்கிறார், இவன் தான் கர்த்தராலே அபிஷேகம் பண்ணப்படுகிறவனாக்கும் என்று கேட்கிறான். இதெல்லாம் போன வாரம் படிச்சோம். 6ஆம் வசனத்துல கேட்கிறார். கேட்ட உடனே 7ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, இல்லப்பா நீ பாக்குற விதம் வேற, நான் பாக்குற விதம் வேற வேறன்னு சொல்றாரு. சொல்லி முடிச்ச உடனே கடைசியாக வீட்டுக்கு வெளியே, ஊருக்கு வெளியே மற்ற வேலையை பார்த்து கொண்டிருந்த தாவீதை அழைக்கிறார். அழைத்து அவரை அபிஷேகம் பண்ணிக்கிறார். சரி, அப்போ அபிஷேகம் பண்ணும்போது ஈசாய்க்கு முன்பாக உம்முடைய மகனாகிய தாவீது ராஜாவாக போகிறான்னு சொல்லி சாமுவேல் சொன்னாரா? சொல்ல. நீங்க அந்த பகுதியை படிச்சு பாருங்க. பலி விருந்துக்கு அழைப்பித்தான், அவனை அபிஷேகம் பண்ணினான். 13ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தர் அபிஷேகம் பண்ண சொன்னார். அபிஷேகம் பண்ணிவிட்டு தன்னுடைய வேலை முடிஞ்சவன ராமாவுக்கு, தன்னுடைய ஊருக்கு சாமுவேல் போயிட்டார். இந்த அபிஷேகம் நடந்த சம்பவம் யாருக்கு மாத்திரம் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது? ஈசாயின் குடும்பத்தாருக்கு மாத்திரம் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. அவன் ராஜாவாக போறான்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா பின்னாடி படிக்கும்போது 17ஆவது அதிகாரம் 28ஆம் வசனம், 17ஆவது அதிகாரம் 28ஆம் வசனத்துல தாவீது தன்னுடைய அண்ணன்மாரை பாக்குறதுக்காக போர் நடக்கக்கூடிய படை முகத்துக்கு வர்றார். அதை வாசிங்க. 17:28 வாசிங்க. அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். எலியா அண்ணன் என்ன சொல்றாருன்னா, திட்டுறாரு. தாவீதை பார்த்து என்ன திட்டுறாரு? நீ எதுக்கு ஆட்டை விட்டுட்டு கொஞ்சோல ஆடை மேய்க்கிறதுக்காக அப்பா அவனை வச்சிருக்காரு. நாங்க தான் மிலிட்டரியில சர்வ் பண்றோம், ராணுவத்திலே பணிபுரிகிறோம், யுத்தத்தை நடத்துவதற்காக வந்திருக்கிறோம். ஆனா நீ அந்த வேலையை பாக்குறதுக்கு பதிலா நீ துணிகரமா கிளம்பி இங்க பார்க்க வந்தியன்னு சொல்லி கேட்கிறார். தாவீது துணிகரமாக வரவில்லை, தன்னுடைய தகப்பனாருக்கு கீழ்ப்படிந்து அண்ணன்மார்களுக்கு உணவு கொடுப்பதற்காக, அவர்களை நலம் விசாரிப்பதற்காக வர. இந்த வார்த்தைகள்ல முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு? எலியாவுக்கும் தெரியாது. எலியாவுக்கும் சவுலுடைய இடத்துல தாவீது ராஜாவாக போகிறார் என்பது தெரியாது. அப்போ அந்த அபிஷேக சம்பவம் சிக்னிபிகன்ஸ், அதோடைய முக்கியத்துவம் இந்த வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியல. அதனால இந்த செய்தி
ஈசாயின் குடும்பத்தாருக்கே சரிவர தெரியவில்லை. ஈசாயின் குடும்பத்திலிருந்து செய்தி வெளியே போனாதான் வெளியே போகும். எலியாபுக்கு தெரியலன்றது இந்த பகுதியில தெளிவா படிக்கிறோம். ஆகவே இந்த செய்தி சவுலுடைய காதுக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால இந்த அபிஷேகம் பண்ணதால அது சவுலுடைய காதுக்கு போகாதபடிக்கு எப்படி காத்து கொண்டார்கள் சொல்லி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் தாவீது. ஏன் கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார்? தொடர்ந்து படிக்கலாம். இரண்டாவது, காரியங்களை சிறப்பாக நிறைவேற்றுகிறவன் தாவீது. காரியங்களிலே சிறப்பானவன். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறதே. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மேல் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சவுக்கியம் உண்டாகும் என்றார்கள். சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது அந்த காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன். அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார் என்றான். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனங்களை படிக்கும் போது சவுலுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு, அதாவது சவுலை விட்டு பரிசுத்த ஆவியானவர் பண்ணிக்கணும். சவுலை விட்டு பரிசுத்த ஆவியானவர் நீங்கிவிட்டார். கர்த்தர் அனுமதித்த பிசாசு, கர்த்தர் அனுமதித்த சாத்தானுடைய ஆவி, அசுத்த ஆவி சவுலை கலங்க பண்ணுது. இத பார்த்த உடனே சவுலுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அவனுடைய ஊழியர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள், சவுலுக்கு பிரச்சனை இருக்கு, கர்த்தர் அவனோடு இல்லை, பிசாசு அவனோடு இருக்கிறது. ஆகவே அவனை சுகப்படுத்துவதற்காக ஒரு வாத்தியம் வாசிக்க தேறின அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், லைன்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கக்கூடிய ஒரு கம்பிகளினாலே செய்யப்பட்ட ஒரு வாத்திய கருவியை வாசிக்கக்கூடிய ஒரு மனிதனை தேடி கண்டுபிடிக்கலாம். அவன் பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்ட கர்த்தரோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். அவன் மூலமாக யாருக்கு சுகம் கிடைக்கும்? இந்த சவுலுக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. சொன்ன உடனே நம்ம போன தடவை படிச்சோம், சுரமண்டலம் வாசிக்கிறதுலே தேறின ஒரு மனிதனை கண்டுபிடிக்க வேண்டும் சொல்லி கேட்கிறார். யார்கிட்ட கேட்கிறாரு சவுல்? சவுல் தன்னுடைய ராயல் கோர்ட்ல கேட்கிறார். ராயல் கோர்ட்ல கேட்கிறார். ஏன்னா அதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை, பொதுவா சவுல் பேசும்போது தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய மக்கள், தலைவர்கள், அவர்களிடத்துல பேசுறார். ஆனா இந்த இடத்துல பேசும்போது அவர்களில் ஒருவன், அந்த வேலைக்காரரில் ஒருவன்ற வார்த்தை வருது இல்லையா, 18ஆம் வசனம். அந்த வேலைக்காரரில் ஒருவன்ற வார்த்தை எபிரேய மொழியில ராயல் கோர்ட்ல உள்ளவங்கன்னு சொல்லி கொடுக்கப்படல. அதாவது ராஜாங்க சபையில, ராஜ்ய சபையில இருக்கக்கூடிய ராயல் பீப்புள் அல்லது ராஜ்யத்தின் மக்கள் சொல்லி சொல்லப்படல. ஒரு யங் மேன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு இளைஞன், ஒரு இளைஞன். அந்த இளைஞன் யார்? சவுலுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு இளைஞன். அந்த இளைஞன் என்ன சொல்றான்னா, பெத்லகேம் ஊர்ல, பெத்லகேம் ஊரை பத்தி படிச்சிருக்கோம். பெத்லகேம் ஊர்ல ஈசாயுடைய வீட்டுல ஒருத்தர் நான் பார்த்திருக்கேன். அவன் எப்படிப்பட்டவன்னா, அவன் வாசிப்பதிலே தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், அவன் காரிய சமர்த்தன், அவன் சௌந்தரியம் உள்ளவன். காரணம் என்னன்னா, அவன் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் சொல்லி சொல்றார். இந்த வாலிபன் சொல்லி வார்த்தை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி தான் வாழ்ந்த காலத்துல ப்ராஃபட்டிக் ஸ்கூல் நடத்துறாருன்னு சொல்லி சொல்றாரு. தீர்க்க தரிசன பள்ளி நடத்தினார். தீர்க்க தரிசன பள்ளினா இன்னைக்கு நடக்கக்கூடிய குழப்பங்கள் மாதிரி நீங்க யோசிக்கிறாரு. எவ்விதமாக தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும், அந்நிய பாஷை பேச வேண்டும், அதை செய்யணும் சொல்லி கற்றுக் கொடுக்கிறோம்னு சொல்லி வசனத்திலே இல்லாத அனுபவங்களை ஊக்குவிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இல்லை. ப்ராஃபட்டிக் ஸ்கூல் சொல்லி சொல்லும் போது
கர்த்தருடைய வசனத்தை கற்றுக் கொடுத்து வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் எவ்விதமாக சிறப்பாக இருப்பதுன்னு சொல்லி வாலிபர்களை ட்ரெயின் பண்ணாருன்னு சொல்லி சொல்றாங்க. யாரு? சாமுவேல். பின்னாடி படிப்போம். பின்னாடி படிக்கும்போது தாவீது எங்க போறாருன்னா நேர சாமுவேல்கிட்ட கிளம்பிதான் போறாரு. அவ்விதமாக ட்ரெயின் ஆகப்பட்ட ஒரு வாலிபன் இந்த சவுலுடைய ஊழியக்காரனாக இருக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஊழியக்காரனாக இருக்கலாம். இந்த ஊழியக்காரன் என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய கான்டெம்பரரினா தன்னுடைய வயதுக்கொத்த அல்லது தன்னோடு கூட சாமுவேல் நடத்தின அந்த தீர்க்க தரிசன பள்ளியில படித்த தாவீதை குறித்து தெளிவாக சொல்கிறார். மற்றபடி இந்த அளவுக்கு ஒரு அறிக்கை, ஒரு ரிப்போர்ட் ஒரு மனிதனால கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாதுன்றாங்க. அவன் சொல்றத கொஞ்சம் கவனிங்களா. அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், அவன் யார்? அவன் காரிய சமர்த்தன், அவன் யார்? சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவன் சொல்லுகிறான். கர்த்தர் அவனோடு இருக்கிறான் என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஊழியக்காரன் இருப்பான். ஆனா இவனுக்கும் கர்த்தரோடு கண்டிப்பாக உறவு இருந்திருக்க வேண்டும். சரி, அவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது. அந்த வார்த்தைகள்ல தாவீது எவ்வளவு சிறப்பானவன் என்பது வெளிப்படுத்தப்படுகிறது. என்னைக்குமே வேதாகமத்தை படிக்கும்போது வேதாகமத்தின் வாக்கியங்களை அதோடைய மூல பாஷையின் அர்த்தத்துல படிக்கணும். எப்படி பிரதர் மூல பாஷையில படிக்க முடியும்? நான் வேதாகம கல்லூரிக்கெல்லாம் போலையே, எபிரேய மொழி எனக்கு தெரியாது அல்லது கிரேக்க மொழி தெரியாதுன்னு நம்ம கேட்கலாம். ஆனா அதற்குன்னு சொல்லி வேதாகமத்தை கற்றுக்கொள்வதற்குன்னு சொல்லி அநேக நூல்கள் இருக்கு. ஸ்டடி பைபிள்ஸ் இருக்கு, ஆராய்ச்சி வேதாகமங்கள் இருக்கு. இன்னைக்கு என்னைக்குமே இல்லாத அளவுக்கு நம்முடைய கையில மொபைல் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, பைபிள் ஹப்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வேத விளக்கங்கள் உண்டு. சரியான விளக்கத்தை கொடுக்கக்கூடிய நல்ல மொபைல் அப்ளிகேஷன் உண்டு. எல்லாத்தையும் பார்க்காதுங்க, நிறைய தவறான உபதேசங்கள் உண்டு. இந்த மாதிரி காரியங்கள்ல போய் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் கன்கார்டன்ஸ் ஒண்ணு இருக்கு. இதுல வரக்கூடிய எபிரேய வார்த்தைகளின் அர்த்தம், கிரேக்க வார்த்தைகளின் அர்த்தம் எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு காலத்துல அதெல்லாம் பயங்கர விலை உயர்ந்த வேதாகமங்கள். ஆனா இப்ப நமக்கு கர்த்தருடைய கிருபையினால ஃப்ரீயா கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு இதை ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது, அது மாத்திரமல்ல, பல்வேறு வேதாகமங்கள், பல்வேறு மொழிபெயர்ப்புகள் சொல்லி சொல்லும் போது எல்லா மொழிபெயர்ப்புகளும் இதுல இருந்து மொழிபெயர்க்கப்படுகிறது. ஒரிஜினல் எபிரேய கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்படுகிறது. ஆனா ஆங்கிலத்துல அதோடைய அர்த்தம் வேற மாதிரி இருக்கும், தமிழ்ல அர்த்தம் வேற மாதிரி இருக்கும். மற்ற புதிய மொழிபெயர்ப்புல கடந்த கால ஆங்கிலம் கேஜேவி, என்கேஜேவில வேற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், இதுல வித்தியாசமா இருக்கும். அவ்விதமாக எல்லாவற்றையும் ஒப்பிட்டு படிக்கும் போது சரியான அர்த்தத்தை படிப்பதற்கு அது நமக்கு அதிக பிரயோஜனமா இருக்கும். நான் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். தாவீதுடைய பண்புகளை பட்டியலிட்டிருக்கிறார் இல்லையா, யார்? இந்த வேலைக்காரன் அல்லது அந்த வாலிபன், தாவீதுடைய நண்பன். அவன் சொல்லும் போது என்ன சொல்றான்னா, நான் அவனை கண்டிருக்கிறேன் சொல்லும் போது, நான் அவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் சொல்ல, நான் பார்த்திருக்கேன். நான் நேரடியா என்ன செய்யறேன், அவனை பார்த்திருக்கேன். ஒருவேளை இந்த ஒரு காரியத்தை குறித்து இந்த டைம்ல சொல்லும்னு சொல்லி அவனுடைய உள்ளத்திலே ஏவுதலை கொடுத்தது யார்? கர்த்தர். அருமையான தேவனுடைய மக்களே, நம்முடைய பங்குல நம்ம சிறப்பானவர்களாக வாழும் போது, சிறப்பாக காரியங்களை செய்யும் போது, நம்முடைய சிறப்பை கண்டுகொண்டு எந்த இடத்துல கர்த்தர் நம்மை பயன்படுத்தலாம் என்பதை தீர்மானிப்பவர் கர்த்தர். அதனால எந்த ஒரு மனிதனுக்கு பின்னாடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுல வரக்கூடிய வார்த்தைகளை பார்ப்போமே. அவன் வாசிப்பதில் தேறினவன், அவனுக்கு எவ்விதமாக ஒரு இசைக்கருவியை வாசிக்க முடியும் என்று தெரியும். ஒன்று. இரண்டாவது, வாசிப்பதிலே தேறினவன், he was excellent in playing that music. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பிளே பண்றதுல அவன் தலை சிறந்தவன். அதான் அது சொல்லக்கூடிய முக்கியமான வார்த்தை. இரண்டாவது, அவன் பராக்கிரமசாலி. தமிழ்ல பராக்கிரமசாலின்ற வார்த்தை நம்ம இப்போ பயன்படுத்துறது கிடையாது. NIV என்ன சொல்லுதுன்னா, he was a brave man. தைரியசாலி. he was a brave man. ஒரிஜினல் அந்த எபிரேய வார்த்தைக்கு நேரடியாக சொல்லக்கூடிய வார்த்தை அர்த்தம் என்னன்னா, mighty person. வல்லமை உள்ள ஒரு மனிதன், mighty person. மேஸ்குலர் சிங்குலர்ல கொடுக்கப்பட்டிருக்கு. மேஸ்குலர் சிங்குலர்னா ஆணை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அவன் ஒரு பவர்ஃபுல் வாரியர் சொல்லிட்டு அடுத்து வார்த்தை வருது. ஓகே. அடுத்து, அவன் யுத்த வீரன்.
மேன் ஆஃப் வேலர், எ ஃபோர்ஸ், வர்ச்சியூ ஆர் ஸ்ட்ரென்த். அதாவது எ மேன் ஆஃப் வேலர், எ பவர்ஃபுல் வாரியர், பவர்ஃபுல் வாரியர். அவனால் யுத்தங்களை நடத்த முடியும், யுத்தங்களை நடத்த முடியும். சரி, இந்த வார்த்தையை படிக்கிறதுக்கு தான் போன தடவை சந்தேகம் கேட்டீங்க. என்ன சந்தேகம் கேட்டீங்கன்னா, தாவீது அதுக்கு அடுத்த அதிகாரத்துலதான் 17வது அதிகாரத்துலதான் கோலியாத்தை தோற்கடிக்கிறார். இது 16வது அதிகாரம். 16வது அதிகாரத்துல அதற்கு முன்பாக தாவீது எந்த யுத்தமுமே செய்யவில்லையே. அப்படி இருக்கும்போது தாவீதை யுத்த வீரன் என்று இவன் எவ்விதமாக சொல்லுகிறான் சொல்லி நீங்க படிச்சீங்கன்னா, தாவீதுடைய பண்புகளை வைத்து பார்க்கும்போது தைரியமானவன், எதற்கும் தயங்காதவன், ஆகவே அவன் எளிதாக யுத்தத்திலே வெற்றி பெற முடியும் என்ற அர்த்தத்துல சொல்லுகிறார். ஏன்னா இதனுடைய அர்த்தம் எங்க வருதுன்னா 17வது அதிகாரத்துல வருகிறது. 17வது அதிகாரம் 34வது வசனத்துல இருந்து 37வது வசனம் வரைக்கும் வாசிங்க. 17 வாசிக்குமா? தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்றான். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனங்கள்ல தாவீது தன்னுடைய வாழ்க்கையில நடந்த காரியத்தை சொல்ற. என்ன செய்யறாரு? நான் ஆடு மேய்ப்பனாக இருக்கும் போது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஒரு சிங்கம் வந்துச்சு, ஒரு கரடி வந்துச்சு. ஆனால் நான் சிங்கத்தை கொன்று விட்டேன், கரடியை நான் கொன்று விட்டேன். ஒரு இளைஞன், அதுவும் வாலிபன், 20 வயசு கூட ஆகல, ஆனா தன்னுடைய கொஞ்ச ஆடுகளை மேய்க்கும் போது ஒரு சிங்கத்துக்கு பயப்படாதவன், கரடிக்கு பயப்படாதவன், சிங்கத்தை கொன்றவன், கரடியை கொன்றவன். இது எல்லாருக்கும் தெரியும். அவனுடைய செயல்பாடை வைத்து அவன் வீரம் மிக்கவன். ஆகவே சிங்கத்தையும் கரடியும் கொண்ட ஒரு வாலிபனை நீங்க தாராளமாக யுத்தத்துக்கு பயன்படுத்தலான்ற அர்த்தத்துல அவர் சொல்லுகிறார். யுத்த வீரர், ஒரு ஃபோர்ஸ், இஸ் எ பவர்ஃபுல் வாரியர். சிங்கத்தை வெற்றி பெற்றது போல, இந்த கரடியை வெற்றி பெற்றது போல அவனால் பெலிஸ்தியர் மீது அல்லது எதிரிகளையும் வெற்றி பெற முடியும் என்ற அடிப்படையில் அவர் சொல்றான். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பகுதியை படிக்கும் போது இந்த ஊழியக்காரன் அல்லது வாலிபன் சொன்னான்ற அந்த பகுதியை நம்ம 16வது அதிகாரத்துல வாசித்தோம் இல்லையா? 16வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லும் போது, மன்னிக்கலாம், 16வது அதிகாரம் 18ஆம் வசனத்துல தேவை அங்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, சவுலுக்கு தேவை அந்த இசைக்கருவியை வாசிக்கக்கூடிய ஒரு மனிதன் தேவை, சுரமண்டலம் வாசிக்கக்கூடிய ஒரு மனிதன் தேவை. ஆனா சுரமண்டலம் வாசிக்கிறது மாத்திரம் இல்ல, இந்த மனிதன் தாவீதுடைய நண்பனா இருக்கலாம், தாவீதோடு சேர்ந்து பயிற்சி பெற்ற வாலிபனாக இருக்கலாம். அவன் சொல்லும் போது தாவீதுக்கு இசை சுரமண்டலத்தை வாசிக்கக்கூடிய தகுதி மாத்திரமல்ல, என்ன தகுதி இருக்கு? தைரியம் இருந்தது அவனிடத்துல. ஒரு யுத்தத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு வல்லமை இருந்தது. ஏற்கனவே சிங்கத்தையும் கரடியும் கொன்றவன். அது மாத்திரமல்ல, அவன் என்ன போட்டிருக்க அடுத்து, அப்படியே இந்த பட்டியல் தொடர்ந்து அப்படியே பாருங்களேன். என்ன சொல்றாரு? அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், a man of valor. அடுத்தது காரிய சமர்த்தன். காரியங்களை சமர்த்தாக செய்யக்கூடியவன், காரிய சமர்த்தன். இன்னும் சரியா நம்ம புரிஞ்சுக்கலாமானா என்ன அர்த்தத்துல வருதுன்னா, he speaks well. சரியாக பேசக்கூடியவன், he speaks well. இத ஒரு மொழிபெயர்ப்பு இவ்விதமாக சொல்லுகிறது, அவனால் சரியான விதத்தில் சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் புரிந்து கொள்ள முடியும். சூழ்நிலையையும் மனிதர்களையும் புரிந்து கொண்டு
ஞானமாக பேசக்கூடியவன் இந்த தாவீது. தாவீது a man of good presence, good presence, a man of a calmly man. calmly man அமைதியான, அமைதியான, பொறுமையான, ஞானமாக சூழ்நிலைகளை அறிந்து கொண்டு பேசக்கூடியவன். he was discerning, prudent, prudent and effective in speech. prudent என்ற வார்த்தை வந்து சமர்த்து அல்லது காரியங்களை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய அளவுக்கு பெற்றவன் அல்லது ஸ்கில் இன் வேர்ட் என்று கொடுத்திருக்கு. வார்த்தையிலே வல்லமை உள்ளவன், வார்த்தையிலே வல்லமை உள்ளவன். இது எல்லாமே தாவீதுக்கு பொருந்தும் இல்லையா? தாவீது அநேக பாடல்களை பாடியிருக்கிறார். அவருடைய சங்கீதங்கள் இன்னைக்கு நம்ம வாசிக்கிறோம். நம்ம யோசிக்கிறோம், தாவீது சவுலாலே துரத்தப்பட்ட பின்பு அல்லது சவுல் இடத்துல தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகுதான் நிறைய பாட்டு பாடியிருக்காருன்னு யோசிக்கிறோம். இல்ல, அதுக்கு முன்பாகவே நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார். 8வது சங்கீதம் அதற்கு பின்னாடி உள்ளதை நம்ம வாசிக்கிறோம். மற்றபடி 19வது சங்கீதம், 23வது சங்கீதம், 29வது சங்கீதம், இது எல்லாமே தாவீதின் அந்த பாடல் பேச்சு திறமையை அது குறிக்கிறது. prudent in matters, காரிய சமர்த்தன், பேச்சிலே சமர்த்தன், செயல்களிலே சமர்த்தன். 23வது சங்கீதம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறான்னு சொல்லி தான் மேய்ப்பனாக பணிபுரிந்த போது கர்த்தருக்கும் தனக்கும் உள்ள உறவை கர்த்தரின் மேய்ப்பர் என்று சொல்லி அவ்வளவு அழகாக விவரிக்கிறார் அந்த தாவீது. பரிசுத்த ஆவியானவர் அதை எடுத்து கர்த்தருடைய வார்த்தையாக இன்றைக்கும் நமக்கு அதை ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். இத்தனை குவாலிட்டிஸ் அவர் சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் இசை ஞானியாக இருப்பானால் அந்த மனிதன் போய் சண்டை போட மாட்டான், சண்டை போட மாட்டான். அவனுடைய வேலை என்ன? அந்த இசை கருவியை வாசிப்பது. என்ன சொல்லுவாங்க? நான் அதுல ஸ்பெஷலைஸ்ட், அதுல சிறப்பானவன் சொல்லி சொல்லுவோம். தாவீதுடைய லைஃப் நீங்க பாருங்களேன். காமன் ஸ்கில்ஸ், அதாவது எல்லா விதமான திறமைகளிலேயும் சிறப்பானவனாக அவன் காணப்பட்டான். முதலாவது பார்க்கும்போது மியூசிக் ஸ்கில்ஸ், ஒரு வாத்தியத்தை வாசிக்கக்கூடிய திறமையாக இருந்தாலும் அவன் வாசிக்கக்கூடிய அளவுக்கு வேற யாரும் வாசிக்க முடியாது. அதான் அதுல போட்டிருக்கு. நீங்க பாருங்களேன், மறுபடியும் அந்த 16வது அதிகாரம் 18ஆம் வசனத்துல அந்த நடுப்பகுதியை வாசித்து பாருங்க. அவன் வாசிப்பதில் தேறினவன். he was excellent in playing that music. வாசிப்பது, சாதாரணமாக வாசிப்பது எல்லாமே வாசிப்பாங்க, ஆனா இவன் வாசிப்பது சிறப்பானது, சிறப்பானது. அப்போ தன்னுடைய கரத்திலே கொடுத்த அந்த தாளந்தை எடுத்து அவன் கர்த்தருடைய நாம மகிமைக்கு ஏதுவாக அதை சிறப்பாக மாற்றிவிட்டான் தாவீது. கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தாளந்துகள் இல்லை, திறமைகள் இல்லைன்னு சொல்லி நிறைய சொல்றோம் இல்லையா? ஆனால் கர்த்தர் எதை கொடுத்தாலும் அது சின்ன தாளந்தா இருந்தாலும் சரி, பெரிய தாளந்தாக இருந்தாலும் சரி, குடும்பத்துல சரியான அங்கீகாரம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, மனிதர்களுடைய பார்வையில அற்பமானவங்களா இருந்தாலும் இல்லாட்டாலும் சரி, நான் என்னுடைய கையில கொடுத்திருக்கத சிறப்பாக உருவாக்குவேன்ற எண்ணம் நமக்குள்ள இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். தாவீது தேறினவன், தாவீது எல்லாவற்றிலும் சிறப்பானவன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த வாத்தியத்தை வாசிப்பது தேறினவன் சொல்லி வாசிக்கிறோம். அடுத்து அது வந்து மியூசிக் ஸ்கில்ஸ்ல இருக்கும். அடுத்து மிலிட்டரி ஸ்கில்ஸ், வாசிப்பதிலே மாத்திரம் தேறினவன் அல்ல, அவன் யுத்த சமர்த்தன். ஒரு வாசிக்கக்கூடிய ஒரு மனிதனை கொண்டு போய் மிலிட்டரியில விட்டு அவனால எந்த பணியும் செய்ய முடியாது. அந்த பகுதியிலையும் தன்னுடைய சிறப்பான காரியத்தை செய்யக்கூடிய. 3வது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னா அவன் காரிய சமர்த்தன்ற வார்த்தைக்கு தெளிவாக, ஞானமாக, சூழ்நிலைக்கு தக்கதாக பேசக்கூடியவன், பேச்சிலே தேறினவன். பாருங்களேன், வாழ்க்கையுடைய எல்லா பகுதிகளிலேயும் சிறப்பானவன் இந்த தாவீது. மல்டி டைமென்ஷனல் சொல்லி சொல்லுவோம்ல, ஒரு சில மனிதர்கள் தான் அப்படி இருப்பாங்க. ஆனா சாதாரண குடும்ப பின்னணியத்தை சேர்ந்த அந்த தாவீது, வீட்டிலே அங்கீகாரமற்ற தாவீது, அண்ணன்மார்களாலே அசட்டை பண்ணப்பட்ட தாவீது. ஆனால் கர்த்தர் இவனை தெரிந்தெடுத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? இவனை எடுத்து எந்த சூழ்நிலையிலையும் என்னால் பயன்படுத்த முடியும் என்று கர்த்தர் நம்பினார். இன்னைக்கு விதமாக நம்மை குறித்து சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம சொல்லலாம், இந்த தாழ்ந்துகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அள்ளி
தாவீது கையில கொடுத்துட்டாருன்னு சொல்லி சொல்லலாம். ஆனா கிரேசஸ் அண்ட் கிஃப்ட்ஸ் ஆஃப் டிவைன் ஸ்பிரிட் என்று தேவனுடைய மனிதர் எழுதுகிறார். தேவன் கொடுக்கக்கூடிய கிருபைகள், தேவனுடைய ஆவியானவர் கொடுக்கக்கூடிய வரங்கள், ரெண்டுமே தாவீதுக்குள்ளே செயல்பட்டது. ஆனா தேவன் கொடுக்கக்கூடிய கிருபைகள், தேவன் கொடுத்த வரங்கள் எல்லாவற்றையும் எடுத்து அதை சிறப்பாக மாற்றுவது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம கையில தான் இருக்கு. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது எழுதுறாரு இல்லையா? என்ன எழுதுறாரு? நான் உனக்காக ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் உனக்கென்று கொடுத்த ஆவிக்குரிய வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடுவாயாக. அந்த ஆவிக்குரிய வரத்தை சிறப்பானதாக மாற்றி விடுவாயாக. காரணம், அதை எடுத்து கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். கேட்டீர்கள் அருமையான வாலிப சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலேயும் உங்களுடைய சிறப்பான காரியங்களை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஸ்டாக்னன்சி இருக்கு. ஸ்டாக்னன்சினா ஒரு தண்ணீர் கெட்டி போய் நிற்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு. இவ்வளவு போதும், இவ்வளவு போதும், இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் பணிபுரிகிறது இவ்வளவு போதும், நான் படிச்சது இவ்வளவு போதும், அல்லது என்னுடைய கையில கொடுத்த வேலை இவ்வளவு செஞ்சா போதும் என்ற ஒரு மனநிலை, ஒரு அசதியான மனநிலை நமக்குள்ள காணப்படுகிறது. விளைவு என்ன தெரியுமா? கர்த்தர் அவர் பயன்படுத்தக்கூடிய இடத்துல, அவர் நம்மை தெரிந்து கொண்டு வைக்கக்கூடிய இடத்துல வைக்க முடியாதபடிக்கு தடையா இருப்பது யார்? நம்ம தான். கர்த்தர் கிடையாது, கர்த்தர் கிடையாது. அவர் கையில எடுத்து பயன்படுத்துவதற்கு பயனுள்ள பாத்திரமாக நம்ம இருக்கிறோமா? இது ரொம்ப முக்கியமானது, முக்கியமானது. பின்னுக்கு புதிய ஏற்பாட்டுல படிக்கிறோம் இல்லையா? படிக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? சோம்பேறிகளை எடுத்து பயன்படுத்துவது கிடையாது. தங்க கையில கொடுத்திருக்கிற பொறுப்பை உண்மையும் உத்தமமாக, கடினமாக, சிறப்பாக, கடினப்பட்டு சிறப்பாக செய்யக்கூடிய மக்களை தான் கர்த்தர் நம்ப முடியும். இந்த இடத்துல நீங்க பாருங்க, சவுலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன், ஒரு வாலிபன், அவன் என்ன சொல்றான்? நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். யாரை பார்த்திருக்கிறேன்? இந்த தாவீது வீட்டுல இருக்கக்கூடிய, தாவீதுடைய வீட்டுல அங்கீகரிக்கப்படாத இந்த சிறுவன் ஆகிய தாவீதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய இடத்தை வேறு யாராலையும் நிரப்ப முடியாது. மறந்துடாங்க, கர்த்தருடைய திட்டத்துல கர்த்தர் நம் மூலமாக என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த இடத்தை வேற யாரும் நிரப்பவே முடியாது. ஆனால் அந்த இடத்திற்கு தகுதியுள்ளவர்களாக மாறுவதற்கு நாம் கர்த்தருக்கு விட்டு கொடுத்து நம்முடைய பிரயாசத்தை செய்ய வேண்டியது முக்கியம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் சொல்லி சொல்லும் போது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் இவன். இரண்டாவது, காரியங்களை சிறப்பாக செய்யக்கூடியவன். சூழ்நிலைகளை அறிந்து, காரியங்களை அறிந்து, கர்த்தருடைய நாம மகிமைக்கு எதுவாக காரியங்களை செய்யக்கூடியவன் இந்த தாவீது. தாவீது வேதாகமம் சொல்லுது இல்லையா? உன் கைக்கு நேரிட்டதை உன்னுடைய முழு பலத்தோடு செய், முழு பலத்தோடு செய். சரியான நேரத்தில் சரியான நபரை எடுத்து கர்த்தர் சரியான பணிக்கென்று பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். செய்ய வேண்டிய காரியம் தெரியுமா? ஆண்டவரே, என் கையில எது கொடுத்திருக்கீங்களோ எனக்கு என்ன முடியுமோ அதுல சிறப்பானதை நான் செய்வேன். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோன்றது யோசித்து பார்க்கலாம். தேவன் அப்படிப்பட்ட மனிதர்களை தெரிந்து கொள்வதற்காக தேடிக்கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதராக நீங்க இருப்பீங்களா? இன்னும் ஒரு காரியத்தை பார்க்கலாம். என்ன நடக்குது? இதை எல்லாவற்றையும் சொல்லி விட்டு கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 18ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 16:18. குமாரன் அவனை கண்டிருக்கிறேன். தேடினவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், அவனோட கூட இருக்கிறார் என்றார். இந்த வசனத்துடைய கடைசி பகுதி முக்கியமான பகுதி. என்ன கொடுத்திருக்கு? இந்த வாலிபன் சவுலுடைய ஊழியக்காரன் சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? அவன் சிறப்பானவன் மாத்திரமல்ல, கர்த்தரோடு இருக்கிறவன். கர்த்தர் அவனோடு இருக்கிறார். கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அப்போ தாவீதை தேவன் தெரிந்து கொண்டதற்கு மிக மிக முக்கியமான காரியம், தாவீது தேவனோடு இருந்தார். தாவீது தேவனோடு இருந்தார். தேவன் தன்னோடு இருக்கக்கூடிய மக்களை எடுத்து அவருடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கு பயன்படுத்துகிறார். தாவீதுடைய வீட்டுல அண்ணன்மார்கள் அத்தனை பேர் இருக்காங்க. அவர்கள் எல்லாரும் கர்த்தரோடு இருந்தார்களான்னு சொல்லி நமக்கு தெரியல, வேதாகமத்துல சொல்லப்படல. ஆனா சிறுவனாகிய தாவீது, அவனுடைய தோற்றத்தெல்லாம் பின்னாடி படிக்கலாம்.
சிறுவனாகிய தாவீது, அவனோடு கர்த்தர் இருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்தார் என்பதற்கு இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. அந்த வசனத்தையும் பார்க்கலாம். 17வது அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 17:34 இருந்து. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். 37ஆம் வசனம். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். தாவீது ரொம்ப தெளிவா இருந்தார். என்ன தெளிவா இருந்தாரு? நான் சின்ன பையனா இருக்கும் போது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது ஆடுகளை கொல்வதற்காக வந்த சிங்கத்தை தாடியை பிடிச்சு, நம்மால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல, சிங்கத்தின் தாடியை பிடித்து நான் அதை கொண்டு போட்டேன், அடிச்சு கொண்டு போட்டேன். கரடியை நான் கொண்டு போட்டேன். என்னுடைய தாளந்துகள் திறமைகளினாலே நான் இதெல்லாம் சாதிக்கல. கர்த்தர் என்னோடு இருந்து என்னை பாதுகாத்தார். எந்த அளவுக்கு கர்த்தரை சார்ந்து கொண்ட ஒரு வாலிபன் இல்லையா? அந்த சிறு வயதுல 20 வயதுக்கு குறைந்த அந்த வயதுல சவுலுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது இந்த பெரிய பெலிஸ்தரை நீ கொல்லுவாயான்னு கேட்டோட நான் மாத்தட்டி என்னால முடியும்னு சொல்லி தன்னை குறித்து புகழாதபடிக்கு அந்த சிங்கத்தை கொல்வதற்கு உதவி செய்த கர்த்தர், கரடியை அழிப்பதற்கு உதவி செய்த கர்த்தர், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனை அழிப்பதற்கு எனக்கு கண்டிப்பாக உதவி செய்வார் என்று சொல்லிக்கிறார். அப்போ கர்த்தரையே மகிமைப்படுத்தக்கூடிய தாவீது தன்னுடைய வாழ்க்கையில எந்த இடத்திலையும் புகழ்ச்சியை எடுத்து தனக்கென்று கொடுக்கவில்லை. கர்த்தரையே மகிமைப்படுத்தக்கூடிய தாவீது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இது உண்டா? அநேக நேரங்கள்ல கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்த முடியாததற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தரை சார்ந்து கொள்வதற்கு பதிலாக, கர்த்தரை மைமைப்படுத்துவதற்கு பதிலாக சுயத்தை மைமைப்படுத்தக்கூடிய மக்கள் இன்னைக்கு அதிகம் உண்டு. தங்களுடைய சாதனைகள், தங்களுடைய திறமைகள், தங்களுடைய தாளந்துகள் இவையை எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவார் நம்ம யோசிப்போமானா நம்ம ஏமாந்து போயிடுவோம். முன்னாடி வேதாகமத்துல படிக்கிறோம் இல்லையா, கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். இந்த இடத்துல தாவீது அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக காணப்படுகிறார். உடனே சவுல் என்ன செய்யறாருன்னா, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் சவுலுடைய வாழ்க்கையில படிக்கும்போது, தன்னுடைய வஸ்திரத்தையும் தன்னுடைய பட்டயத்தையும் எடுத்து அதை கொடுத்து, நீ இதெல்லாம் போட்டுட்டு போய் அந்த பெலிஸ்தன் ஆகிய கோலியாத்தோட சண்டை போடுன்னு சொல்லி சொல்றாரு. இங்க 17வது அதிகாரம் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 39ஆம் வசனத்துல 40வது வசனங்கள்ல பாக்குறோம். அப்போ என்ன செய்யறாருன்னா, தாவீது அதெல்லாம் களைந்து போட்டு விட்டு என்ன செய்யறாருன்னா, சாதாரண கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டு அடப்பையில போட்டு நேர யார்கிட்ட போறாரு? பெலிஸ்தியன்ட்ட போறாரு. போகும்போது என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்களேன். 45ஆம் வசனம் வாசிக்கிறேன். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். தாவீதுடைய வாழ்க்கையில மறுபடி சொல்லக்கூடிய காரியம், என்னுடைய ஞானத்தாலே, என்னுடைய தாளந்துகளாலே, என்னுடைய பழைய வெற்றியின் அனுபவங்களால அல்ல, கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன், கர்த்தரை சார்ந்து உன்னிடத்திலே வருகிறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்ற? 46ஆம் வசனம் பாருங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அந்த பகுதியில மறுபடி படிக்கும் போது என்னை கவர்ந்த காரியம், தாவீதின் ஒவ்வொரு வார்த்தையிலேயும் ஒவ்வொரு நடவடிக்கையிலேயும் கர்த்தரை சார்ந்து கொண்ட தாவீது. பில்லை கிரஹாம் தேவனால் பயன்படுத்தப்பட்ட உன்னத ஊழியராகிய டாக்டர் பில்லை கிரஹாம் சொல்லும் போது, கர்த்தர் என்னோடு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்காதீர்கள்,
நான் கர்த்தரோடு இருக்க வேண்டும், நான் கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள் என்று சொன்னார். உண்மை இல்லையா? இந்த இடத்துல தாவீது சிங்கத்தை கொல்லும் போதும் கரடியை கொல்லும் போதும் கர்த்தரோடு இருந்தார். பெலிஸ்தியனாகிய இந்த பெரிய கோலியாத்தை கொல்வதற்காக போகும்போதும் கர்த்தரையே சார்ந்து கொண்டார், கர்த்தரையே சார்ந்து கொண்டார். அதே மாதிரி அவருடைய மோட்டிவ் என்னன்னு சொல்லி பாருங்களேன். அந்த 46வது வசனத்துடைய பின்பகுதி நான் வாசிக்கிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இவ்வளவு பெரிய வெற்றியை நான் சாதித்து விட்டேன் என்று தாவீது பெரிய ஆள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் சொல்லி தாவீது சொல்லல. தாவீதுடைய மோட்டிவ்ஸ், தாவீதுடைய நோக்கங்கள் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கென்று காரியங்களை செய்கிறோம் சொல்லி சொல்றோமா? நம்முடைய வாழ்க்கையின் நோக்கங்கள், ஆண்டவரே நீர் மகிமைப்பட வேண்டும், நீர் மகிமைப்பட வேண்டும். யோவான் ஸ்நானகன் தெளிவா சொன்னாரே, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும், நான் சிறுக வேண்டும். நீ தீர்க்கதரிசியா? நான் இல்ல. நான் யாரு? வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம். ஏன் தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார்? ஏன் தாவீதோடு கர்த்தர் இருந்தார்? தாவீது கர்த்தரோடு இருந்தார். கர்த்தரோடு இருந்தவன் இந்த தாவீது. அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்களேன். 47ஆம் வசனம். மறுபடியும் கர்த்தர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்ன பயன்படுத்துகிறார்? கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். வெற்றி, போர் யாருடையது? கர்த்தருடையது, சேனைகளின் கர்த்தருடையது. சொல்லிட்டு என்ன சொல்றா தெரியுமா? அறிந்து கொள்ளும். யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது. யார் அவர்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார்கள்? கர்த்தர் அவர்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார்கள். கர்த்தரையே மையமாக வைத்த வாழ்க்கை, கர்த்தரையே சார்ந்து கொண்ட வாழ்க்கை, கர்த்தரையே மகிமைப்படுத்தும் வாழ்க்கை, சுயத்தை மையமாக வைத்த வாழ்க்கை கிடையாது. சவுலை பற்றி படிச்சோம் இல்லையா? சவுலுடைய ஒவ்வொரு படியிலேயும் சுயத்தை மையமாக வைத்து வாழ்ந்தபடினாலே தடம் புரண்டு போய்விட்டார் அந்த சவுல். ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையிலே தடுமாறினாலும் தடம் புரளாமல் இருந்ததற்கு மிக மிக முக்கியமான காரணம் கர்த்தரை வாழ்க்கையின் மையத்திலே வைத்திருந்தார். நீங்க நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். தாவீதுடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் அதுலதான் இருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்காக காரியங்களை செய்யக்கூடிய தாவீது. சரி, அதனால தாவீது ஒவ்வொரு படியிலேயும் கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய மனிதனாக காணப்பட்டார். இன்னைக்கு நம்ம கேட்ட காரியங்களை 2 காரியங்கள் நம்ம பார்த்தோம். அதை மறுபடியும் யோசித்து பார்க்கலாம். ஒன்று, தாவீது எல்லா காரியங்களிலேயும் சிறப்பானவன், காரியத்தை சிறப்பாக செய்யக்கூடியவன், காரிய சமர்த்தன், வாசிப்பதிலே தேறினவன், யுத்த வீரன், பராக்கிரமசாலி, என்ன வேலையை கொடுத்தாலும் சிறப்பாக செய்கிறவன். ஆகவே கர்த்தர் அவரை எடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்தினார். அன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்தில் உண்மை உள்ளவன். நல்லது, உத்தம உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாய், நான் உன்னை அநேகத்தின் மீது அதிகாரியாக வைப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னாரே. ஆண்டவரே, என் கையில கொடுத்திருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, சின்ன பொறுப்பாக இருந்தாலும் பெரிய பொறுப்பாக இருந்தாலும் சரி, சாதாரணமான தாளந்தாக இருந்தாலும் சரி, சிறப்பான தாளந்தாக இருந்தாலும் சரி, எதையும் சிறப்பாக செய்வதற்கு நான் உழைக்க எனக்கு கிருபை தாரும் சொல்லி ஜெபம் பண்ணுமா? எல்லாவற்றுடைய அடிப்படை என்ன? கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தது, கர்த்தருக்கென்று சிறப்பாக காரியங்களை செய்தது, வாழ்ந்தது, கர்த்தருடைய ஞானம், எல்லாவற்றுடைய அடிப்படை கர்த்தர் தாவீதோடு இருந்தார். தாவீது கர்த்தரோடு இருந்தார். காரணம், கர்த்தரையே சார்ந்து கொண்ட தாவீது, கர்த்தரையே மகிமைப்படுத்தின தாவீது, கர்த்தரையே உயர்த்தின தாவீது, கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு வாழ்ந்த தாவீது. ஆண்டவரே, எங்களுக்கும் இப்படிப்பட்ட கிருபையை தாரும் சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, முக்கியமாக வாலிப தம்பிமார், தங்கச்சிமார், உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்ப்பீங்களா?
சாதாரணமான குடும்ப பின்னணியம். குடும்பத்துல அங்கீகாரம் இல்லை. குடும்பத்துல கொடுத்த வேலை சாதாரண வேலை. ஆனால் தான் கையில கொடுத்த எந்த பொறுப்பாக இருந்தாலும் சரி, சுரமண்டலம் வாசிப்பதிலே தேறினவன். அதை நான் சிறப்பா செஞ்சிட்டார் தாவீது. ஆடு மேய்க்க போனா சிங்கத்தையும் கரடியையும் கொன்னுட்டார். இவனை யுத்தத்துக்கு தாராளமா செலக்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு தைரியமானவன். அவனுடைய தைரியத்துக்கு காரணம் கர்த்தருக்கென்று வைராக்கியமானவன், கர்த்தரையே பிரியப்படுத்தினவன், கர்த்தரோடு உறவுள்ளவன். ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாரும். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், நான் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும், உம்முடைய பார்வையிலே ஏற்றவனாக இருக்கும்போது என்னை எடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவீரே ஆண்டவரே. நீர் தெரிந்து கொள்ளக்கூடிய பாத்திரமாக நான் வாழ்ந்துவிட கிருபை தாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? அன்புள்ள ஆண்டவரே, தாவீதுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும்போது அதிலிருந்து அநேக காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் உணர்த்துகிறீர், கற்றுக் கொடுக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் வித்தியாசமானவர்களாக, வித்தியாசமான தாளந்துகளும் திறமைகளும் படைத்தவர்களாக உருவாக்கி இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். அநேக நேரங்கள்ல மற்றவங்க கிட்ட இருக்கக்கூடிய தாளந்துகள் திறமைகள் எங்க கிட்ட இல்ல, அதனால கர்த்தர் எங்களை பயன்படுத்தவில்லை என்ற தீர்மானத்துக்கு நாங்க வந்துடுறோம். ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்க கையில என்ன கொடுத்திருக்கீங்களோ, எங்களை எந்த நிலைமையில வைத்திருக்கிறீரோ, எந்த சூழ்நிலையில வைத்திருக்கிறீரோ, அதிலே நாங்கள் சிறப்பானவர்களாக, கர்த்தருக்கென்று சிறப்பானவர்களாக, காரியங்களே சிறப்பானவர்களாக இருந்துவிட எங்கள் ஒருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துவதற்கு நாங்கள் எல்லா விதத்திலையும் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள, ஆயத்தப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அசதியா இராதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. தாவீதுடைய உள்ளத்துல இருந்த அந்த உம்மை மையமாக வைத்து வாழக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கு தாரும். ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் உண்மையே சார்ந்து கொள்ள, உம்முடைய மகிமையே எங்களுடைய வாழ்க்கையின் லட்சியமாக அமைய, கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் காணக்கூடிய அளவுக்கு நாங்கள் வாழ்ந்துவிட எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் கர்த்தரோடு எப்பொழுதும் இருந்துவிட எங்கள் ஒருவருக்கு நீர் கிருபை தாரும். உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீதை போல நாங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக உடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.